ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடோப் 7.0 யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அதை நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுன்றதில் வச்சுருக்கேன். நான் என்னோடய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இப்போ எடுத்துக்கலாம். வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்களா கிராப் டூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு வித்தில் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு, ஹைட்டு 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். ரெசல்யூஷன் ஒரு 400 வச்சுக்கலாம். வச்சுட்டு கிராப் பண்ணுறோம். கிராப் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கிராப் பண்ணுங்கள். பண்ணிட்டோம். என்டர் கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ இப்படி வந்துருச்சு. நம்ம இப்போ லேயர் இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி என்னென்ன வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மூவ் டூல் மாறிக்கலாம். இப்போ இது வந்து லாக்கில் இருக்குது பேக்ரவுண்டு. ஸோ நமக்கு எதுவும் இது எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா Ctrl J கொடுத்து ஒரு டிபிபி காப்பி எடுத்துக்கிறோம். இப்போ பொசிஷன் லாக் ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த பேக்ரவுண்ட் காப்பி என்ன பண்ணுறோம்னா டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ண பிறகு Ctrl Shift Alt N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் விழுகும். அதில் கலர் போடுறோம். நம்ம ஒயிட் கலர் போடணும். அதுக்கு இது பேக்ரவுண்ட் கலராக இருக்கனால ஒயிட் கலர் போடுறோம் இந்த லேயருக்கு. ஸோ Ctrl பேக் அடிச்சிங்கன்னா ஒயிட் கலர் மாறிடும். இந்த லேயர் நமக்கு கீழே வரணும். மாற்றிடலாம். கீழே மாற்றின பிறகு இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl T அடிச்சுட்டு ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வரும். கொஞ்சம் லைட்டாக சுருக்கி வச்சுட்டு என்டர் அடிப்போம். என்டர் அடிச்சிட்டோம். ஜூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபோட்டோ லேயருக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் பார்த்தீங்களா பிளாக் கலர் வச்சுக்கோங்க. 1 பிக்சல் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸ்ட்ரோக் அப்ளை ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணுறதுக்காட்டி பேக்ரவுண்ட் லேயர்லேயும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். அதில் இப்போ கொடுத்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்தீங்களா ஸ்ட்ரோக் விழுகாது. ஸோ இந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl Enter அடிச்சுட்டு Ctrl A அடிச்சிங்கன்னா அந்த லேயர் மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிரும். இப்படி செலக்ட் ஆன பிறகு நாம் என்ன பண்ணுறோம், எடிட்டில் போயிட்டு இந்த ஸ்ட்ரோக்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பிக்சல் 1 பிக்சல் வச்சுட்டு இன்சைடு இதை மட்டும் பாருங்கள். லொக்கேஷன் இன்சைடுன்னு நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போது ஸ்ட்ரோக் அதுக்கு அப்ளை ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ பார்க்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Ctrl D அடிச்சோம்னா டீசெலக்ட் ஆகும். இப்போ ஜூம் பண்ணி பாருங்க. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதுங்களா ஸ்ட்ரோக் அப்ளை ஆயிருக்கா? ஓகே. இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஜூம் அவுட் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடிட் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நியூ கேன்வா கிரியேட் பண்ணுறோம். பண்ண பிறகு என்ன பண்ணுறோம்னா கஸ்டமில் கொடுத்துருக்கோம். கஸ்டம் கொடுத்துட்டு 6:4 கொடுத்துட்டோம். பிக்சல் அங்கே என்ன பிக்சல் கொடுத்தோமோ, அதாவது அங்கே என்ன ரெசல்யூஷன் கொடுத்தோமோ அதே ரெசல்யூஷன் தான் இங்கேயும் கொடுக்கணும். சரிங்களா? 400 வச்சோம். 400 வைக்க போகிறோம். 400 வச்சுட்டோம். கலர் பாருங்கள் CMYK கலரில் இருக்குது. RGB மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இல்லை CMYKலையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். CMYK கொடுத்துட்டோம். ஓகே கொடுக்குறோம். கேன்வா நம்ம கிரேட் ஆகி வருது. கிரேட் ஆன பிறகு இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இப்படி வருது. நாம் பேக் ஸ்பேஸ் Ctrl பேக் ஸ்பேஸ் அடித்தா ஒயிட் கலருக்கு மாறிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றிட்டோம். இப்போ நம்ம எடிட் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் இருக்கா அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஃபில் கொடுத்துட்டு பேட்டர்னில் நம்ம கொடுத்த இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த ஃபோட்டோ இங்கே இருக்குது. சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சூப்பராக ரெடி ஆகி நமக்கு வந்துடும். சரிங்களா? பிக்சல் கொஞ்சம் கூட உடையாது. பாருங்கள், பிக்சல் உடையுதா? உடையாது.
ஸோ ரிசல்யூஷனும் பார்த்து கொடுங்க, நம்ம இதுவும் கிராப் பண்ணுறதும் பார்த்து கிராப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.